இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை கணக்கெடுக்காது எமக்கான சரியான தீர்வுகளை வழங்காத போதில் இந்த வேலைநிறுத்தம் தொடர்ச்சியான வேலைநிறுத்தமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அரசுக்கு நாங்கள் திட்டத்தெளிவாக அறிவுறுத்த விரும்புகின்றோம். இந்த அரசும் பழைய அரசுகளைப் போன்று மக்களாட்சியை செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பழைய அரசின் நிகழ்ச்சி நிரல்களையே செயற்படுத்துவதாக எமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்களுக்கு சம்பளத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று எடுத்து கூறியவர்கள் இன்று அதனை சீர்திருத்தி தருவதற்கு பின்வாங்குவது எமக்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது. 50% மேற்பட்ட ஊழியர்கள் வெற்றிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கூட இன்னும் அரசு ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை. இது ஒரு அரச பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்வதற்கான ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். ஒப்புக்கொள்ளப்பட்ட MCA கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது. நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் இன்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இலங்கையில் உள்ள 17 அரச பல்கலைக்கழகங்களிலும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது ஏற்கனவே இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு சம்பள சீர்திருத்தத்தை செய்திருந்தது. இந்த சம்பள சீர்திருத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய 2ஆம் மாதம் உயர்கல்வி அமைச்சர்களுடன் கலந்துரையாடி இணக்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் இன்று வரை அதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இருந்த போதிலும் எமக்கு பேச்சுவார்த்தைக்கான அவகாசங்களோ அல்லது இதை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளோ ஏற்படுத்தப்படாத வகை போதிலும் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆயத்தங்கள் மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இதை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளோம். இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை கணக்கெடுக்காது அல்லது இதற்கு எமக்கான சரியான தீர்வுகளை வழங்காத போதில் இந்த வேலைநிறுத்தம் தொடர்ச்சியான வேலைநிறுத்தமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அரசுக்கு நாங்கள் திட்டத்தெளிவாக அறிவுறுத்த விரும்புகின்றோம். இந்த அரசும் பழைய அரசுகளைப் போன்று மக்களாட்சியை செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பழைய அரசின் நிகழ்ச்சி நிரல்களையே செயற்படுத்துவதாக எமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதை நிவர்த்தி செய்து எமது பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எமது ஜனாதிபதியாக இருக்கட்டும் இந்த கட்சியாக இருக்கட்டும் எமக்காக இவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது, பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்களுக்கு சம்பளத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று எடுத்து கூறியவர்கள் இன்று அதனை சீர்திருத்தி தருவதற்கு பின்வாங்குவது எமக்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது. இருந்தபோதிலும் தற்சமயம் பல்கலைக்கழகங்களில் 50% மேற்பட்ட ஊழியர்கள் இப்பொழுது இடைவெளி அதாவது வெற்றிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கூட இன்னும் அரசு ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை. இது ஒரு அரச பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்வதற்கான ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். இதற்கு நாங்கள் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தும் இன்னமும் பல்கலைக்கழகங்களின் உள்வாங்குதலுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் அரச ஊழியர்களுக்கான இடர்கடன் கூட்டியிருந்த போதிலும் பல்கலைக்கழகங்கள் சேவையில் உள்ளவர்களுக்கான அந்த இடர்கடன் தொகையை கூட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்படவில்லை. இவை அனைத்தையுமே நாங்கள் மேற்கோள் காட்டி கடந்த 3ஆம் மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அழுத்தத்தை கொடுத்த போதிலும் இதை பாராமுகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியே நாங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை இப்போ அடையாள வேலைநிறுத்தமாக மேற்கொண்டுள்ளோம். இதற்கு சரியான முறையில் எங்களுக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்துக்கு இறங்குவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை நாங்கள் அரசுக்கு திட்டத்தெளிவாக வலியுறுத்த விரும்புகின்றோம்.